ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐம் மீனோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங், இந்த ஓவர் திங்கிங் எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம அதிகமாக யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங். கண்டிப்பாக அது நம்ம பாஸ்ட் லைஃபாக இருக்கும், அப்படி இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிப்போம். நமக்குள்ளே ஓவர் திங்கிங் வந்துட்டாலே நம்மளால் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது. அதே மாதிரி வேறு விஷயத்தில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. இந்த ஓவர் திங்கிங் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ஓவர் திங்கிங் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஸ்லீப் சர்க்கிள் பாதிக்கப்படுது. 8 hours per day ஸ்லீப்னா கண்டிப்பாக நம்மளால் 4 மணி நேரம் கூட சரியாக தூங்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்கக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதுவுமே இப்போ நமக்கு கரெக்டாக இருக்காது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதுனால நம்ம டைமும் லைஃபையும் தான் நம்ம இழந்துருவோம். அதே மாதிரி அது நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஓவர் திங்கிங்னால நமக்கு அதிகமாக டிப்ரெஷன், நெகட்டிவ் தாட்ஸு, பயம், எதுக்கு தான் பயம் வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகும். ஸோ இதுதான் இந்த ஓவர் திங்க் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு நான் ஒரு 9 விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். நம்மளே மன்னிக்கணும். எப்படின்னா, பாஸ்டில் நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருப்போம், அங்கே தப்பு பண்ணாமல் யாருமே இல்லை. அந்த தப்பு பண்ணிட்டோன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி ஒரு பிரயோஜனமுமே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளே மன்னிச்சுக்கணும். இப்போது நம்ம இன்னொருத்தவங்களை மன்னிக்கிறது தான் நமக்கு கஷ்டமான விஷயம், அது பண்ணுறது தான் முடியாது. நம்மளே மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ சில பேர் பாஸ்டில் நினச்ச தப்பை யோசித்து கூட ஓவர் திங்க் பண்ணுவாங்க. சில பேர் நான் இந்த வெயிட்டில் இருக்கேன், நான் இந்த டார்க் ஸ்கின் டோனில் இருக்கேன், எனக்கு முடி இல்லை, இந்த மாதிரிலாம் யோசித்து கூட ஓவர் திங்க் பண்ணுவாங்க. இது நேச்சர், கடவுள் உனக்கு இதான் கொடுத்துருக்காருங்கிறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஓவர் திங்க் பண்ணுறதுனால நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும், ஹேர் லாஸ் ஆகும். ஸோ மைண்டு ரொம்ப வீக் ஆகும், பாடிலாம் வீக் ஆகும். இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதை விட அதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு அதோட ஆக்ஷன் என்ன நம்ம பார்க்கணும். ஸோ நாமளே என்றைக்கும் ப்ளேம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நேச்சரான விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி நாமளே மன்னிக்கணும். அதான் சொன்னனே, மற்றவங்கள மன்னிக்கிறது தான் கஷ்டம், நம்மளே மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ எப்போவுமே ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் ஸ்டெப் பேக் அண்ட் ஹவ் யூ ஆர் ரெஸ்பாண்டிங். ஸோ நம்மளோட மைண்ட் செட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஓவர் திங்க்னால நம்ம மைண்ட் செட் என்னெல்லாம் மாறுது, நம்ம என்ன திங்க் பண்ணுறோங்கிறத பார்க்கணும். அதுக்காக நமக்கு ஆன்சர், அந்த திங்கிங்க்கு ஆன்சர் கொடுக்க முடியுமாங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்கள். அந்த மைண்டில் கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் திங்கிங் வரும், அது அப்படியே ஓவர் திங்காக மாறும், நம்ம மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகைன் ஒன் டைம் யோசிங்க, உங்களுக்குள்ளே அப்படி அந்த மைண்டில் என்ன தான் ஓடுது, என்ன விஷயந்தான் இருக்குங்கிறத பாருங்கள். அந்த விஷயம் நமக்கு இரிட்டேட் ஆகுதா, நர்வஸ் ஆகுதா, இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோமாங்கிறத பாருங்கள். இந்த 3 எமோஷனில் நீங்கள் திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் எமோஷனை எது, இந்த இரிட்டேட்டாக, நர்வஸாக, கில்ட்டியாக, இந்த 3ல் எது உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுதோ அதுதான் உங்கள் ப்ராப்ளம். உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்க்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, இல்லை மூவ் ஆன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்மளை பற்றின நமக்கே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஹேவிங் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் கீ டு சேஞ்சிங் யுவர் மைண்ட் செட். ஸோ அப்படி உங்கள் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இதான் செகண்ட் விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன எமோஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தேர்ட் ஒன் ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளால் லாஸ்ட் வீக் நடந்ததையோ இல்லை எஸ்டர்டே நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ செல்ஃப் கம்பேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதில் மிரர் டாக்கிங். நமக்கு ஓவர் திங்க் வரும்போது கண்ணாடியை பார்த்து நம்மளே நம்மக்கிட்ட பேசணும். அப்படி பேசும்போது எதை பற்றி நீ யோசிக்கிற, என்ன ஆச்சுன்னு நம்மளே நமக்குள்ளே பேசும்போது அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை அது என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். சில பேருக்கு மிரர் டாக்கிங் இல்லை செல்ஃப் டாக் பண்ணுறதே சில பேர் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேசிக்கோங்க, ஐ எம் எனஃப், நான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வருவீங்க. செகண்ட் ஒன் அதில் ஜேர்னல்.
உங்களுக்கு ஓவர் திங்க் வரும்போது ஒரு பேப்பர் எடுத்து என்னெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லாக எழுதிருங்க. எழுதிட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது அதை பாருங்கள், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா இல்லை மூவ் ஆன் பண்ண முடியுமான்னு அப்படி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை நல்லா கிழிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி அதை எழுதி பார்க்கும்போது அதில் என்ன நெகட்டிவ் இருக்குங்கிறத பாருங்கள். அது அப்படியே அல்டர்னேட்டிவாக நம்மளால் பாசிட்டிவாக கொண்டு வர முடியுமாங்கிறத பாருங்கள். இன்னொன்று, ஃப்யூச்சரை நினச்சி என்றைக்குமே ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ப்ரெசண்ட்டில் உங்கள் வேவை நீங்கள் கரெக்டாக சக்ஸஸை நோக்கி எடுத்துகிட்டு போனாலே போதும். ஃப்யூச்சர் தானாக சக்ஸஸ் ஆயிரும். ஸோ ஐ அக்செப்ட் மை செல்ஃப், ஐ எம் ஜென்யூன்லி ட்ரையிங் டு மை பெஸ்ட் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ செல்ஃப் கம்பேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ 4th ஒன் வந்து ட்ரை நியூ திங்ஸ். நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுறதுனால நம்மளால் எந்த ஒரு விஷயமுமே கரெக்டாக பண்ண முடியாது லைஃப்பில். இப்போ வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ஓவர் திங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். ஸோ நியூ ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நியூ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராயிங், பெயிண்டிங், மியூசிக், வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்தில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகும். இப்போ ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்க தெரியாதுன்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது. கேமராவை தூக்கிட்டு போய் ஃபோட்டோ எடுங்க. ப்ரொஃபஷனாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம தான் அதை பார்க்குறோம், நமக்கு அதை பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது ஓவர் திங்க் ஸ்டாப் ஆகுது. நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நியூ திங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 5th ஒன் வந்து கிவ் யுவர் பெஸ்ட், ஃபர்கெட் த ரெஸ்ட். இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது எதுக்கு பண்ணுவோம்? ஒரு சக்ஸஸ்க்காக தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக உடனே ரிசல்ட் வந்து நமக்கு வராது. எப்போவுமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டை நினச்சிட்டே நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது எதுவுமே கிடைக்காது. அந்த ரிசல்ட்டை யோசிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டு தான் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்களா, அந்த ஒர்க்கை ரிசல்ட்டுக்காக நினச்சி பண்ணாமல் அந்த ஒர்க்காக மட்டுமே பண்ணுங்கள். ஸோ லேட்டாக ரிசல்ட் வந்தாலும் அது நமக்கு லைஃப்பில் ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும், அதுக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 6th ஒன் வந்து மெடிடேஷன் வந்து டெய்லி நாம் பண்ணணும். ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷம், நைட் தூங்க போகும்போது ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன். அப்படி பண்ணுறதுனால நம்ம மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே நம்ம கண்ணு முன்னால் வரும். அந்த ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷனும் நம்ம கொடுக்கலாம். மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட மைண்டு கிளியராக இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் ஃபுல் அட்டென்ஷனாக பேசுவோம். ஸோ அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம மனசில் ஒரு 5000 பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட். ஸோ 7th ஒன் வந்து அவாய்டு ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, ஹோட்டல் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகுறோம். இதனால நம்ம ஹெல்த்துமே ஸ்பாயில் ஆகுது. இன்னொன்று, சாக்லேட்ஸு, இந்த இனிப்பெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்கள நோட் பண்ணால் தெரியும், அவங்க அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்கன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ணும். ஒமேகா 3 எதில் இருக்குது? ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷு, வால்நட்ஸு, எக்கு, மில்க்கு, நட்ஸு இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது நம்ம மைண்டு, ஹெல்த்து, ஃபிசிக்கலாக நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ 8th ஒன் வந்து கம்யூனிகேட். நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம மனசுக்கிட்டே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், எதை நினச்சி நெகட்டிவ் திங்க் பண்ணுற அப்படின்னு நம்மளே பேசணும். அதுக்கு கண்டிப்பாக பேசி சொல்யூஷன் கிடைக்கலையா மித்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும். யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னா, நம்ம லைஃப்பில் நமக்குன்னு மென்டார்ஸ் இருப்பாங்க, இல்லை ஒரு உண்மையான ஃப்ரெண்டு ஒருத்தவங்களாவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ப்ராப்ளமை ஷேர் பண்ணணும். இப்போ நம்மளோட ப்ராப்ளம் அது ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும் நம்ம கிட்ட வச்சு பார்ப்போம், நம்மளோட விஷனையே மறைச்சிரும். அது நமக்கு தான் அப்போ பெருசாக தெரியும். இதுவே மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அந்த ப்ராப்ளத்தை அவங்க சின்னதாக தூரத்தில் வச்சு பார்ப்பாங்க, அவங்களுக்கு சின்னதாக தெரியும். ஸோ நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட அந்த ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. அவங்களோட லைஃப்லேயுமே இந்த மாதிரி நடந்திருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மென்டார்ஸ் இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ 9th ஒன் லாஸ்ட், டேக் ஆக்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். டக்குன்னு இமிடியேட்டாக ஒரு ஆக்ஷனில் எடுக்கணும். ஸோ பாஸ்ட் லைஃப்பை என்றைக்குமே நினச்சி ஒரி பண்ணவே கூடாது. பாஸ்ட் லைஃப்பை நினைக்கணும். அது எப்போனா, அதை நினச்சி அதில் நம்ம மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருப்போம்.
அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிடணும். எழுதி வச்சுட்டு ஓகே அப்புறம் அதை மறந்துடணும். அந்த லிஸ்ட்டு அந்த மிஸ்டேக் என்னங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை வந்து ப்ரெசண்ட்லேயும் பண்ணிடக்கூடாது, ஃப்யூச்சர்லேயும் பண்ணிடக்கூடாது. அது நீங்கள் தானே அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, அது நீங்களே வந்து சால்வ் பண்ணணும். இந்த தப்பு பண்ணிட்டேனா இதை எப்படி சரி பண்ணணுமேன்னு பார்க்கணுமே தவிர திரும்பவும் அந்த தப்பையும் பண்ணக்கூடாது, அதை அப்படியே யோசிச்சுட்டும் உட்காரவே கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம், ஃபைனல் எக்ஸாமில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு டைம் ஃபெயில் ஆகிட்டியா, எதில் தப்பு பண்ணன்னு மட்டும் நீ பாரு. திரும்ப அந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது அந்த தப்பை நீ சரி பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதே தவிர அதை உட்காந்து நீ யோசிச்சுட்டே இருக்காத. ஓகேவா? சில பேர் சொல்லலாம், நான் என்ன தப்பு பண்ணேன் பாஸ்டில், இன்னொருத்தவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இன்னொரு பர்சன் அவங்க பண்ணுறது தான் தப்பா? அப்படி கிடையாது. நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை நம்புறீங்க? அவங்க தானே தப்பு பண்ணாங்க, நீங்கள் ஏன் நம்புறீங்க? உங்களை அதாவது நம்மளை மட்டும்தான் நம்பணும். மித்தவங்களை நம்ப போய் தானே அந்த ஏமாற்றம் நமக்கு, அந்த தப்பு நமக்கு, நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்க்கு நம்ம தான் 100% ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ நம்ம வேறு யாரையுமே ப்ளேம் பண்ணவும் கூடாது. பாஸ்ட்டை மறந்துட்டு மிஸ்டேக்கை யோசித்து அதை ஆக்ஷன் எடுங்க, அந்த மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணுங்கள். அவ்வளோதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், மூவ் ஆன் இன் தி ப்ரெசன்ட் லைஃபை நல்லா கொண்டு போங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ டு ஆல்.